நாதவன் எழுந்து வந்தான், எழுந்து வந்தான். எனவே இன்றும் இந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற ஒரு வசனத்தை எங்களுடைய ஹாஃபிஸ் அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். என்றால் ஒரு வெற்றியை பற்றி என்ன, இது நிச்சயப்படுத்தப்பட்ட வெற்றியாக தொடர்ந்து இருக்க வேண்டும். எப்படி அல்லாஹ் தஆலா தான் ஷஹீதாக இருந்து தான் அதற்கு சாட்சியாக இருந்து மக்கா வெற்றியை பற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கனவின் மூலம் சொன்ன செய்தியை நிச்சயப்படுத்தினானோ, இன்று நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற இந்த விஷயத்துல இந்த 2 தரப்பாரும் இனி ஒரு தரப்பாக மாறி இருக்கிற நிலையில பொத்துவில் மண் தொடர்ந்தும் வெற்றியை கொண்டாடுகிற ஒரு மண்ணாக இருக்கிறது. அது என்னவோ சரியா, எப்பயுமே இந்த மண்ணுக்கு ஒரு பாராளுமன்ற ஆசனம் கிடைக்கிற நேரம் அது 1 வருஷத்துக்கு தான் இருக்குது. நான் தான் சகோதரர் எம்பி அசீஸுக்கு கொடுத்தேன், அவர் 1 வருஷம் தான் இருந்தார். அதே போல அவருக்கு போட்டியாக எங்களுடைய எஸ்எஸ்பி மஜீதுக்கு யுஎன்பியால கொடுத்தாங்க, அவரு 1 வருஷம் தான் இருந்தார். அவங்க 2 பேரும் 1 வருஷம் தான் இருக்க வேணும் என்று கட்சி சொல்றதுக்கு முதல்ல பார்லிமெண்ட் கலைஞ்சு வைத்து, அதான் பார்த்தேன். நானும் 1 வருஷம் தாண்டி இவருக்கு சொல்லிட்டேன், நான் என்ன பார்லிமெண்ட் கலையப்படானதுக்காக. ஆனா அதை அவர் அடிக்கடி இந்த மேடையில இதை சொல்லி இத்தனை நாள் தான் பாக்கி இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சந்தோஷம் எனக்கு, கடந்த பாராளுமன்றத்திலும் இந்த பாராளுமன்றத்திலும் இப்ப ஒவ்வொரு விவாதத்திலும் பொத்துவில் பேசப்படுகிறது. ஏதோ பேச எழுகிற நாட்களில் எல்லாம் சகோதரர் முஷரஃபும் பேசினார், இப்ப சகோதரர் வாசித்தும் பேசுகிறார்கள் என்பது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது.